டிஎன்பிஎஸ்சியில் வந்து நீங்கள் முதலாக ஃபஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் வந்து முக்கியமான எந்த டாபிக் அப்படின்னு நம்ம படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் தாங்க. ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிக்க வேண்டியது எதுனா, இப்போ தமிழ் படிக்கிறீங்கன்னா தமிழ் வந்து ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களா இருந்தால் இங்கிலீஷில் வந்து 100 கொஸ்டின்ஸும் நம்ம வந்து போடுறது மாதிரி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து நம்ம கரெக்டாக படித்தா தான் முடியும். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து தமிழில் ரொம்ப நிறைய சிலபஸ் இருந்துச்சு. அதை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டுட்ருக்குறாங்க. இங்கிலீஷ்லேயுமே வந்து இப்போ வெக்காபுலரி, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய புதுசாக கேட்கலாம் மேபி. அதே மாதிரி தமிழில் வந்து இப்போ எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து இருக்கிற சோர்ஸை வச்சு அதை ஸ்ட்ராங்காக நம்ம வந்து படித்து கிளியர் பண்ணி வச்சுருந்தாலே மேக்ஸிமம் வந்து 80 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கன்ஃபார்மாக போடலாம். அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு 20 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி அந்த மாதிரி போடுறது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து தமிழ் இருக்குன்னா தமிழை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷை வந்து ரொம்ப நீட்டாக வந்து தரவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னதுன்னா மேக்ஸ். ஸோ செகண்ட் வந்து எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். அதில் வந்து இப்போ ரீசனிங்கும் கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ரீசனிங் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே சேர்த்து 25 கொஸ்டின்ஸ். அது வந்து தரோவாக நம்ம படிக்கணும். இதில் வந்து மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் டாபிக் நம்ம வந்து எல்சிஎம் பேஸில் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் வந்து அந்த XY அந்த மாதிரியான பேசிக்கில் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக படிச்சிட்டோம்னா எல்சிஎம் கொஸ்டின்ஸ் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இப்போ வந்து பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து ஈஸியான டாப்பிக்காக தான் இருக்கும். பர்சன்டேஜ் டாபிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வர அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். பேசிக்காக தான் கொஞ்சம் கேட்டிருக்குறாங்க. ஸோ அதை வந்து நீட்டாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம லாங்குவேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் வந்து நம்ம மேக்ஸை வந்து ரொம்ப கிளியராக தரவாக முடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா என்ன நம்ம பண்ண வேண்டியதுன்னா பாலிட்டி தாங்க. அதுக்கப்புறமா நம்ம படிக்க வேண்டிய 3rd டாபிக் வந்து பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் வந்து நம்ம பார்த்தோன்னா நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போது. ஸோ ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கிடணும். அந்த ஷெட்யூல் 8 ஷெட்யூல் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 ஷெட்யூல்ஸும் எதை பற்றி சொல்லுது, 25 பார்ட்ஸ் வந்து எதை பற்றி சொல்லுது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து தரவாக தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாத்தையும் ஒரு கவர் பண்ணுற மாதிரி பாலிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸை வந்து நம்ம போட முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு அப்புறமா எதை நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஐஎன்எம் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் பற்றினதுக்கு எல்லாமே 1947 முன்னாடி 1947க்கு ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி 2 சோர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம தரவாக படித்தோம். 1857 1947 வரையும் ஒரு கேட்டரில் வரும். ஸோ 1947க்கு அப்புறமா வந்து கரண்ட் வரைக்கும் இன்னொரு பேசிக்கில் வரும். ஸோ இதில் வந்து நம்ம பெரியார் பற்றி, காமராஜர் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிடணும். இப்போ வந்து சும்மா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி சும்மா நம்ம பார்த்து எழுதுகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இப்போ வரல. கொஞ்சம் அனலிட்டிக்கலாக இருக்குது. ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து காமராஜர் வந்து இந்த மாதிரி எந்தெந்த சிறையில் அடைக்கப்படாமல் இருந்தார், இல்லை எந்தெந்த வருஷத்தில் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார், இந்த வருஷத்தில் இவர் இதை பண்ணார், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்களை பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஐஎன்எம் வந்து நம்ம அந்த மாதிரி தரவாக படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்கீம்ஸு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து யோஜனாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. இந்த யோஜனாஸை வந்து நம்ம தரவாக படிக்கிறோம். யோஜனாஸ் எல்லாமே வந்து ஹிந்தி வேர்ட்ஸில் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா எக்ஸாமுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இப்போ வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோன்னா அதுலேருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு 4 ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்து இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடானது
ஆனது அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு அந்த ஸ்கீமில் இந்தந்த பலன்கள் வருது, இந்தந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற, இந்த ஸ்கீம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அதனால் ஸ்கீம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கீம் என்ன சொல்லுது, இது எதுக்கான ஸ்கீமு, யாருக்கான ஸ்கீமு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம படித்து வச்சுக்கிடணும். ஸோ இதை பற்றி மேக்ஸிமம் கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஸோ ஃபைனலாக கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியது வந்து எதுனா கீழடி பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் டைம் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கீழடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. கீழடியில் வந்து என்னென்ன இடங்கள்ல என்னென்ன பொருட்கள் கிடச்சிச்சு, இல்லை இந்த இடத்துல என்ன மாதிரியான பொருள் கிடந்தது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ கீழடியை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது இவ்வளோத்தையும் கொஞ்சம் கிளியராக படித்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன படிக்கலாம்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. பழைய கற்காலம், புதிய கற்காலம், நவீனம். ஸோ இது 3ம் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா வந்து இந்த முகலாயர்கள், மராத்தாஸ், முகலாஸ், அப்புறம் வந்து பாமினி, விஜயநகர் கிங்டம்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்புறம் வந்து டெல்லி சுல்தான்ஸ், இந்த மாதிரி வர்ற பேசிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி அது எல்லாத்தையுமே வந்து படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா படிச்சுக்கிடணும். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம ஓவரால் தரவு பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கலாம். நம்ம வந்து தமிழில் தமிழ் ஆர் இங்கிலீஷில் லாங்குவேஜில் வந்து ஒரு 90 அப்போ கொஸ்டின்ஸ் போடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 90 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். மேக்ஸில் வந்து ஒரு 20 கொஸ்டின் போட்டுட்டாலும் அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு 75 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து சும்மா லைட்டான ஒரு கால்குலேஷன் போடுறேன். ஸோ 20 அதுக்கப்புறமா இருக்கிற 75 கொஸ்டின்ஸில் நம்ம படித்ததுலேருந்து ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ வந்து இது இவ்வளோத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணாலே நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா 150 கொஸ்டின்ஸ் சாலிடாக வந்துடுது. இந்த 150 கொஸ்டின்ஸை நம்ம போட்டாலே நம்ம கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு நம்ம கிளியர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம படித்ததுலேருந்து மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுறது, ஃப்ளூக்கில் அடிக்கிறது, ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ஏறி வரும். இப்போ ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் அதிலே வந்துடும். ஸோ வந்து 160 to 165, ஸோ கம்மியாகவே போடுவோம். 160 to 165 கொஸ்டின்ஸ் வந்து சாலிடாக அடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இவ்வளோத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். குரூப் 4 இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.